ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ராதே ஷியாம். பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வாமன தேவதாஸின் பணிவான நமஸ்காரம். நம ஓம் விஷ்ணுபாதாய கௌரங்க பிரஷ்டரூபிணி ஸ்ரீ பக்தி விபூதாய போய் போதாய நகிதி நாமினே. ஓம் அஞ்ஞானதிமிராந்தர்ஷ்ய ஞானாஞ்சனஜலாக்கய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எனது ஆன்மீக குருவின் ஆசீர்வாதத்தோட தர்மம் அப்படின்னா என்ன, அதனுடைய 6வது பகுதி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மனமும் உடலும் ஆத்மாவும் மனதும் உடலும் ஆத்மாவும் உயர்ந்ததொரு திருப்தியை எப்படி அடைய முடியும்? ஏன்னா இங்க திருப்தி கிடைக்காம தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல போராடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த திருப்தி எங்கிருந்து வருது அப்படின்ட்டு சாஸ்திரம் மூலமா நம்ம பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் அத்தியாயம் 11 பதம் 7. தர்மம் மூலம் ஹி பகவான் சர்வ வேதமயோ ஹரி. தர்மம் மூலம் ஹி பகவான் சர்வ வேதமயோ ஹரி. ஸ்மர்த்தம் சதத்விதாம் ராஜன் ஏன சாத்ம பிரசித்ததி. ஸ்மர்த்தம் சதத் விதாம் ராஜன் ஏன சாத்ம பிரசித்ததி. ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மனமும் உடலும் ஆத்மாவும் உயர்ந்ததொரு திருப்தியை அடைய பெற்றவங்க ஆச்சாரியர்கள். அவங்களால தான் அதை நமக்கு எடுத்து சொல்ல முடியும். அப்போ அவங்க அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா தர்மங்களுக்கும் மூலம். எல்லா வேதங்களின் சாரமும் இதை அறிந்து கொள்வதுதான். பகவான் கிருஷ்ணரை அறிந்து கொள்வதுதான் எல்லா வேதங்களின் சாரமாக சொல்லப்பட்டிருக்குது. எப்பொழுதும் அவருடைய தியானத்தில் இருக்கும் ஆன்மீக அதிகாரிகள் மட்டுமே இந்த உண்மையை புரிந்திருக்கின்றனர். பகவானுடைய கருத்துதான் சாஸ்திரமாக உருவெடுத்திருக்கிறது. இதை நம்ம நம்பணும். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, அது பகவானுடைய கருத்து தான். அதுதான் நமக்கு சாஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்குது. இவையே சாட்சி. அழகா சொல்லிட்டாங்க, சாட்சிங்கிறது இதுதான் அப்படின்ட்டு. இந்த தர்ம நெறிகளை ஒருவன் ஏற்றுக்கொள்வதினால் மட்டுமே மனமும் உடலும் ஆத்மாவும் உயர்ந்ததொரு திருப்தியை அடைய முடியும். ஓகே, இப்போ இந்த தர்மத்திற்கு 20 அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அகிம்சா. அகிம்சானா என்ன அப்படின்னா, பிற ஜீவன்களை இம்சிக்காமல் இருப்பது. இப்போ இந்த கலியுகத்தில் மனதாலும் உடலினாலும் வாக்கினாலும் நம்ம எப்படியாவது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கோ நம்ம கூடால உள்ளவங்களுக்கோ நம்ம ஏதாவது இம்சையை நம்ம கொடுத்துட்ருப்போம். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அகிம்சா, பிற ஜீவர்களை இம்சிக்காமல் இருப்பது. 2 என்ன அப்படின்னா சத்தியம். எப்போவுமே நேர்மையுடன் வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஏன் இங்கே துன்பப்படுறோம் அப்படின்னா, நம்ம யாருக்கிட்டையுமே முதல்ல நேர்மை இல்லை. இதனால் நம்ம பலவிதமான அசௌகரியங்களுக்கு நம்ம ஆளாக நேரிடுறோம்.
நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது ஹஸ்தேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பது. நம்ம இன்னொரு காலத்தில், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் எதுனாலும் அடுத்தவங்களை பார்த்து தான் நம்ம திருப்திப்படுறோம். இல்லைன்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இப்போ கரண்ட் போயிட்டு அப்படின்னா நம்ம செய்கிற இது ஏன் போயிட்டு அடுத்த வீட்டில் எரியுதா அப்படின்னு தான் பார்ப்போம். அங்கே எரிஞ்சிட்டுனா நமக்கு நிம்மதியெலாம் போயிடும். பாருங்க, ஹஸ்தேயம் எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து 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 நம்மளுடைய ஆசைப்படுறது. பொதுவாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மற்றவர்கள் பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பது. நமக்கு என்ன இருக்குதோ அதில் நம்ம சந்தோஷமாக திருப்தியாக வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா புத்தர் சொல்லியிருக்கார், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. சரி, அடுத்தது பார்க்கலாம். பிரம்மச்சரியம், புலனடக்கம். இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாமே புலனை தூண்டக்கூடிய செயல்களில் தான் நமக்கு இருக்குது. எப்படி இந்த புலனை அடக்கம் செய்வது அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுக்கல. பகவான் நாமாவை சொல்லி பக்தர்களுடைய சத்சங்கத்தில் இணைந்து பகவானுக்கு நைவேதிக்கப்பட்ட பிரசாதங்களை உணவாக அறிந்துண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த புலன் கட்டாயமாக ஒரு நாள் பகவானுடைய இந்த சேவையில் ஈடுபட்டு சரியாயிடும். இல்லைன்னா இந்த புலனை ஒருபோதும் அடக்க முடியாது. பகவத்கீதையில் வேற அழகாக ஒரு சிறந்த உதாரணம், எப்படி ஆமையானது தனக்கு இன்னல் வரும்போது அந்த உறுப்புகள் அப்படியே அந்த கூட்டுக்குள்ளே இழுத்துக்கிறதோ, நம்மளும் புலனை அப்படியே இந்த ஆமை மாதிரி உள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது சமா அப்படின்னா பொறுமை. பொறுமை ரொம்ப 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 முக்கியம். அதான் சைத்தன்ய மகாபிரபு வர சொல்லியிருக்கார், புல்லை போன்று பொறுமையாகவும் அப்படின்ட்டு. பொறுமை இல்லாம தான் நிறைய நேரம் நமக்கு நாமளே துன்பத்தை தேடிக்கொள்கிறோம். இதுதான் உண்மை. அடுத்தது டிரித்தி அப்படின்னா நிலை பிறழாமை. டிரித்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடல் சமுத்திரத்தில் எல்லா இடங்களில் உள்ள நதி நீர் வந்து பாய்கிறது, மழை நீர் பெய்கிறது. இருந்தாலும் சமுத்திரம் அதனுடைய நிலை மாறாமல் அப்படியே இருக்குது. உண்மையிலேயே பகவானை உணர்ந்த கற்றறிந்தவர்கள் எப்பவுமே இந்த நிலை பிறழாமல் அப்படியே இருப்பாங்க. இந்த பௌதிக படிப்பில் நம்ம பார்த்தாச்சுன்னா, அதிகமாக படித்தாச்சுனாலே போதும், நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு தம்பட்டம் அடிச்சுக்குவோம். தன்னுடைய நிலை பிறழாமையிலிருந்து மாறிக்கிறான். படித்தாச்சுன்னா அதிலிருந்து மாறிக்கிறான். ஆனால் உண்மையிலே நிலை பிறழாமை, கற்றறிந்தவருடைய செயல் நிலை பிறழாமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தயா அப்படின்னா கருணை. கருணை ரொம்ப 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 முக்கியம். ஆனால் எல்லாரும் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா, கருணை இல்லை, சுயநலமாக தான் நம்மெல்லாம் இருக்கிறோம். யாருக்கு என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் ஆனந்தம் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சுயநலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் தயை குணம், தயா நம்மக்கிட்ட இல்லை, கருணை இல்லை. அடுத்து மிதார. மிதார அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரசாதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டும் ஏற்றுக்கொள்வதனால நம்மளுடைய உடல், மனம், சிந்தனை எல்லாமே தூய்மை அடையும். ஏன்னா எதை சாப்பிட்றோமோ அதுதான் வெளியே வரும். இப்போ ஒன்றில் ஒரு மெழுகுவர்த்தி நம்ம ஏற்றிட்டோம், அந்த இருட்டுல எரியப்பட்ட அந்த மெழுகுவர்த்தியானது அந்த இருளை சாப்பிட்டு கொண்டு கருப்பாக புகையை வெளிவிடும். அந்த இருளினுடைய தன்மை கருப்பு தானே.
அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சு வெளிச்சம் கொடுத்தாலும் அதில் வரக்கூடிய புகை கருப்பு. அது மாதிரி தான் நம்ம எதை உட்கொள்கிறோமோ அதனுடைய குணம் வெளியே வரும். அதனால தான் சாத்வீகமான உணவை சாப்பிடுங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு சுத்த சத்வ குணத்தை சார்ந்ததுனால அதை சாப்பிடும்போதும் நம்மளும் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். அடுத்தது ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா என்ன அப்படின்னா எளிமை, எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை. எளிமையா வாழுங்க, உயர்ந்த சிந்தனையோட இருங்க அப்படின்னு தான் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எளிமையா இருந்தாலும் உயர்ந்த சிந்தனைக்கு பல்லா நான் பெரியாள் அப்படின்ட்டு நம்ம காட்டிக்கிறோம். இதுவும் நம்மளுடைய பிரச்சனைக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அடுத்தது சௌசம். அப்படின்னா என்ன அப்படின்னா உட்புறமும் வெளிப்புறமும் தூய்மையாக இருக்கிறது. உட்புறம் எப்படி நம்ம தூய்மையாக இருக்கிறது அப்படின்னா இந்த கலியுக தர்மமான பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த 16 வார்த்தைகள் கொண்ட இந்த நாமத்தை உச்சரித்தாலே போதும் இதயத்தில் இருக்கக்கூடிய நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் அனைத்தும் ஒரு நாள் விலகி போய்விடும். வெளிப்புறம் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் மாலையில் சூரிய உதயம் மறைவுக்கு முன்னாடியும் குளித்து உடலை தூய்மைப்படுத்தி இறைவனுடைய திலகத்தை நாம் அணிவிக்கிறது. ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் கிருஷிகேஷாய நமக, ஓம் பத்மநாவாய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் வாசுதேவாய நமக. இப்படி 12 நாமங்களை சொல்லி உடலின் வெளிப்புறமும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து உட்புறமும் நம்ம தூய்மையாக இருக்க பழகிக்கிறது நமக்கு மிகப்பெரிய திருப்தியை அளிக்கும். அடுத்தது அரிஹி. அப்படின்னா என்னன்னா அடக்கத்துடன் நடந்து கொள்வது. அடக்கம் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அடங்காமை இப்போ வர சொல்லி தெரியாங்க, அடங்கமறு அத்து மீறு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க புலனின்பம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளை குற்றவாளியாக ஆக்குறாங்க இப்போ உள்ள தலைவர்கள்லாம். அதனால் அடக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம திருப்தியாக வாழணும் அப்படின்னா நமக்கு அடக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சந்தோஷம். அப்படின்னா தமிழில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்போவுமே நம்ம ஆனந்தமாட்டும் மகிழ்ச்சியாட்டும் இருக்கணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பக்தி பாதையில் இருக்கணும். போதையந்த பரஸ்வரம் பகவத்கீதையில சொல்லிடு, பெரும் ஆனந்தமும் திருப்தியும் அடைகின்றனர். என்னை பற்றி உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் பெரும் ஆனந்தமும் திருப்தியும். ஏன்னா பகவானை பற்றி கேட்டு அதை பற்றி உரையாடி அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மட்டும்தான் உண்மையான ஆனந்தம். இந்த உலகத்தில் அதை விட்டுட்டு நீங்கள் எதை வேணுமாலும் வாங்கி கொள்ளுங்க, நிச்சயமாக திருப்தி, இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. தானம். தானங்கள் பலவிதம் இருக்குது. அதில் பகவானை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மிக உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில சொல்றார், என்னை பற்றி யார் ஒருவன் எனது பக்தர்களுக்கு உபதேசிக்கிறார்களோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆக முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போ உயர்ந்த தானம் பகவானை பற்றி நம்ம எடுத்துரைக்கிறது தான். நம்ம இந்த நாவினால எவ்வளவோ விஷயங்களை நம்ம பேசுகிறோம், எடுக்கிறோம். இது எப்படி அப்படின்னா இந்த தவளை ஒரு இடத்துல இருந்து பேக் 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 அப்படின்னு சொல்லும்.
எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாம்புக்கு, ஓ கவலைப்படாத, நீ அங்கே தான் இருக்கியா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு கடைசியில் பேக்னு சொன்ன தவளை பாம்புக்கு உணவாகிவிடும். நம்ம நம்ம நாவனால எவ்வளவோ விஷயங்களை பேசி ஒரு நாள் காலத்தினால் யமனுக்கு உணவாக போறோம், மரணத்தை சந்திக்கிறீர். அதனால இந்த நாவு இருக்கதே பகவானுடைய புகழ் பாடுறதுக்கு மட்டும்தான். அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஜென்மத்தோட நம்ம இதை முடிச்சுட்டு பகவானுடைய ராஜ்யத்துக்கு நம்ம திரும்பி போயிடணும். அதற்கு அடுத்தது கஸ்திக்கியம் அப்படின்னா நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை வைக்கணும். பகவான் என்னை காப்பாற்றுவார். பிரகலாதன் எவ்வளவோ இன்னல்கள் பெற்ற தாய் தந்தையே துன்பம் கொடுக்கும் போது கூட நாராயண நாராயண ஓம் நமோ நாராயண அவ்வளவு நம்பிக்கை உறுதியா வச்சிருந்தார் பகவானுக்கு மேல. கடைசியில் அந்த நம்பிக்கை தான் காப்பாற்றியது. அதுக்கு அடுத்தது சித்தாந்த சிரவணம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஹரிக்கதாவை கேட்கணும். பரிஷித் மகாராஜா அவ்வளவு இன்னல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஹரிக்கதா தூய பக்தர்கள் மூலமாக கேட்டாங்க. பகவானுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போகிறதுன்னு போனாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, உதாரணமாக இருந்தாங்க. அதனால பகவான் ஹரிக்குடைய கதையை நம்ம எப்பவுமே சிரவணம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது ஈஸ்வர பூஜானம். ஈஸ்வர பூஜனம் எப்படின்னா பகவானுக்கு பூஜை செய்ய பழகணும். நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ கூட அழகாக வச்சு ஊதுபத்தி ஏற்றி கேசவா கிருஷ்ணா கோவிந்தா இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதில் செய்கிறதுக்கு என்ன கஷ்டம்? இதை செய்கிறது மூலமாகவே நாளடைவில் நம்ம தூய்மை அடைந்து விடுவோம். அடுத்தது மத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா சிந்தித்து செயல்படுதல். நம்ம எதையுமே இப்போ சிந்திக்காம செயல்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அனைத்து துன்பத்திற்கும் காரணம். சிந்தித்து செயல்படுறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஜபம். இந்த கலியுக தர்மம் பகவான் ஹரி கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்குது. யஜ்ஞானாம் ஜபோ யஜ்ஞோஸ்மி அப்படின்ட்டு பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதை ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுதான் யுக தர்மம். இது எப்படிப்பட்டதுன்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். இந்த உலகத்துல பகவானுடைய நாமத்தை காட்டிலும் உயர்ந்த அடைக்கலம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லி பாருங்க, அப்புறம் உங்க அனுபவத்தை நீங்களும் பகிருங்கள். சொல்லாம இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால எந்த பயனும் அல்ல. தயவு செய்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒரு தடவையாவது தினமும் உச்சரிக்கக்கூடிய பழக்கத்துக்கு வாருங்க, பேரானந்தம் அடைவீங்க. இதற்கு அடுத்தது தபம் அப்படின்னா தியாகம். மாசத்துல ஏகாதசி நாட்கள்ல சில நாள் நம்ம விரதம் கடைபிடிக்கணும். இதுதான் நமக்கு வைராகியத்தை கொடுக்கும். இந்த தவம் அப்படிங்கிறது நம்மளாட்டே ஏற்றுக்கொள்வது, உயர்ந்த நோக்கத்திற்காக ஏற்றுக்கொள்வதுதான் தபம். இதை நம்மளே ஏற்றுக்கொள்ளணும். எப்படி தபம்? நம்ம தினமும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நான் உச்சரிப்பேன், பகவானுக்கு நிவேதிக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டும்தான் உண்பேன் அப்படின்ட்டு சில விஷயங்களை தியாகம் பண்ணுறது. அதுக்கு பிறகு விரதா, இதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா விரதம் கடைபிடித்தல். என்ன விரதங்கள்? ஏகாதசி விரதம் இருக்கிறது. அதுக்கடுத்த மது அருந்துவது. மாட்டவே மாட்டேன், நான் மது அருந்த மாட்டவே மாட்டேன், என் வாழ்க்கையில மது அருந்த மாட்டேன்.
மாமிசம் உண்ண மாட்டேன், தகாத உறவில் ஈடுபட மாட்டேன், சூதாட மாட்டேன் இப்படிங்கிற விரதத்தை நாம் அனுஷ்டித்தோமானால் நிச்சயமாக மனமும் உடலும் ஆத்மாவும் உயர்ந்ததொரு திருப்தியை அடையும். இதை சாஸ்திரங்களில் அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 தர்மங்கள் உள்ளன. ஒன்று நைமித்திக தர்மம், அப்படின்னா உடல் தர்மம்னு பேர். 2 நித்திய தர்மம், அப்படின்னா ஆத்ம தர்மம்னு பேர். இந்த 2ஐயும் பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதே ஷ்யாம். பக்தி விபூத போதையன் கோஸ்வாமி குரு மகாராஜ் கி ஜெய்.